நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது வரலாறு பக்கம் நிகழ்ச்சி. வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும், வரலாற்றில் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களையும், வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. இந்த அரிய முயற்சியில் வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி உங்களிடம் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் சா. விஸ்வநாதன், வரலாற்றுத்துறை பேராசிரியர். வரலாறு பக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இளைஞர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று விஷயம் என்றால், விட்டு கொடுத்து வாழ்வது என்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் என்று நாம் சொல்கிறோம். ஒரு தேசமே இந்த செய்தியை உலகத்திற்கு வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த செய்தியை உலகத்திற்கு தந்தது தாய்லாந்து. தாய்லாந்தினுடைய வரலாறு வெறும் வரலாறு மட்டுமல்ல, அது சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு செய்தி என்று நாம் சொல்லலாம். தாய்லாந்தை பொறுத்தவரையிலும் நம்மவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்று சொன்னால், அது உலகத்தில் தலை சிறந்த ஒரு சுற்றுலா தேசம் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதைவிட ஒரு வாழ்வியல் செய்தியை, வாழ்க்கையில் முன்னேற விரும்புபவர்களுக்கான ஒரு அற்புதமான செய்தியை தாய்லாந்து வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்பது பெரும்பாலோருக்கு தெரியாது. தாய்லாந்து தென்கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுகின்ற மொழி தாய் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக அங்கே இருக்கக்கூடியவர்கள். அந்த இருக்கக்கூடிய சமயம் தேரவாட புத்த சமயம். புத்த சமயத்தினுடைய ஒரு பகுதியாக மிக முக்கியமானதாக கருதப்படுகிற தேரவாட புத்த சமயம் அங்கே இருக்கிறது. இந்தியாவிலிருந்து புத்த சமயம் பெரும்பாலும் மறைந்து விட்டாலும் கூட, கிழக்காசியாவில் பெரும்பாலான நாடுகளில் புத்த சமயம் இன்றும் கோலோச்சி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தாய்லாந்திலும் பெரும்பான்மையான மக்கள் கடைபிடிக்கக்கூடியது புத்த சமயம், குறிப்பாக தேரவாட புத்த சமயம். அந்த தேசத்தில் மிக அதிகமான புத்தருடைய சிலைகளும் பக்கோடாக்களும் அங்கே அதிகமாக இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். இன்றைக்கும் கூட அந்த நாடு மன்னராட்சியின் கீழ் தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த நாட்டினுடைய மிக நீண்ட காலம் மன்னராக இருந்த அதுல்ய தேஷ் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போனார் என்று சொல்ல வேண்டும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் மன்னரை மிகவும் தெய்வமாக கருதக்கூடியவர்கள். மன்னரை எந்த விதமான குறைகளும் சொல்ல மாட்டார்கள். சாதாரண இடங்களில் கூட மன்னரை பற்றிய எந்த விதமான குறைகளும் சொல்வதற்கு யாரும் விரும்புவதில்லை. அந்த அளவிற்கு மன்னரின் மீது மிகவும் பற்றுள்ள ஒரு மக்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த மன்னர்களை பொதுவாக ராமாவின் வழித்தோன்றல்கள் என்று நாம் சொல்கிறோம். நாம் எப்படி இங்கே மன்னர்களை பற்றி சொல்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு அடைமொழியோடு சொல்கின்றோமோ, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களையும் ராமா 1, ராமா 2, ராமா 3, 4ஆம் ராமா, இப்படி என்று தான் ராமனுடைய வழித்தோன்றல்களை தான் நாம் அவர்களை பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து ராமாயணம், மகாபாரதம் போன்றவைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் பெரும்பாலான நாடுகளில் மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற இலக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஆக அதன் வழியாகத்தான் ராமனுடைய அவதாரமாக தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தங்களை கருதுகிறார்கள். அதனால தான் அவர்கள் தங்களுடைய பெயரை மன்னராக ஆனதற்கு பிறகு தங்களுடைய பெயரை முன்பாக 1ஆம் ராமா, 2ஆம் ராமா, 3ஆம் ராமா என்று பெயர்களை சூட்டிக்கொள்வார்கள். ஆக இந்த ராமா என்று அழைக்கப்படுகிற இந்த மன்னருடைய காலத்தில் தான் தாய்லாந்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று சொல்ல வேண்டும். தாய்லாந்து எப்படி தன்னை சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்து கொண்டது என்று சொன்னால், அதற்கு மிக சிறப்பான ஒரு உதாரணமாக நாணலை குறிப்பிடுவார்கள். நாணல் என்ற அந்த புல்செடி ஆற்றோரமாக வளர்ந்திருக்கும். அந்த புல்செடி மழை பெய்கின்ற பொழுது, மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்துவிட்டால் அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக அது தான் படுத்துக்கொள்ளும், ஆனால் ஒடிந்து போகாது. அதே போல் மிக அதிகமாக காற்றடிக்கிறது என்று சொன்னால் கூட வளைந்து கொடுக்குமே தவிர ஒடிந்து போகாது. ஆக எப்படி நாணல் 2 சூழ்நிலைகளையும் வளைந்து கொடுத்து நெளிந்து கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதோ, அதே போல் தாய்லாந்து மன்னர்களும் தங்களுடைய தேசத்தை வளைந்து நெளிந்து கொடுத்து தங்களுடைய தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றினார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நம்ம முழுமையாக பார்க்க முடியும்.
இது எப்படி சாத்தியமானது என்று சொன்னால் அதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் சிறப்பாக எடுத்து சொல்ல முடியும். ஒரு காலத்தில் தென்கிழக்காசியா முழுவதும் ஐரோப்பியர்கள், ஏதேனும் ஒரு ஐரோப்பிய நாடுகள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லலாம். மலேசியாவை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள், சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள், இந்தோனேஷியாவை எடுத்துக்கொண்டால் டச்சுக்காரர்கள் இருந்தார்கள், பிலிப்பைன்ஸை எடுத்துக்கொண்டால் அங்கே அமெரிக்கர்கள் இருந்தார்கள், அதேபோல் வியட்நாமை எடுத்துக்கொண்டால் பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் இது பர்மாவை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். ஆனால் இது எந்த விதமான காலனி ஆதிக்கத்திலிருந்தும் காலனி ஆதிக்காமல் தாய்லாந்தில் ஏற்படாமல் தாய்லாந்து மன்னர்கள் தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. தென்கிழக்கு ஆசியாவிலே காலனி ஆதிக்கத்துக்கு, ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்துக்கு உட்படாத ஒரே தேசம் எது என்று சொன்னால் தாய்லாந்து என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எப்படி இது தாய்லாந்து தன்னை காப்பாற்றி கொண்டது என்று என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதுதான் உலகத்திற்கு அது விடுக்கக்கூடிய ஒரு செய்தி, இளைஞர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களுக்கும் விடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்று நாம் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஐரோப்பியாவினுடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது தான் எப்படி அதிலிருந்து விடுபட்டு கொண்டது, தன்னை எப்படி காப்பாற்றி கொண்டது என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். சீனாவில் ஆங்கிலேயர்கள் குடியேறி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தங்களுடைய செல்வாக்கு மண்டலமாக மாற்றிக்கொண்டார்கள். தாங்கள் செல்வாக்கு மண்டலமாக மாற்றிக்கொண்ட இடங்களில் தாங்கள் வைத்தது தான் சட்டம் என்று வைத்திருந்தார்கள். தாங்கள் நிர்ணயிக்கிறது, தாங்களிடம்தான் பொருட்களை விற்க வேண்டும், தங்களிடம்தான் எல்லாவற்றையும் விற்பனை செய்ய வேண்டும், தாங்கள் நிர்ணயிப்பதுதான் விலை என்று வைத்திருந்த ஒரு காலகட்டம் இருந்தது சீனா போன்ற நாடுகள் எல்லாம். ஆனால் தாய்லாந்து என்ன செய்தது என்று சொன்னால், இப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த பகுதிகளெல்லாம் காலனி ஆதிக்கம் ஏற்படும் போது நாம் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி, நாமளும் இந்த காலனி ஆதிக்கத்தில் போய்விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய தேசத்தினுடைய கொள்கையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஐரோப்பியர்கள் ஏன் அந்த நாடுகளை எல்லாம் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதற்கும் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்கும் தான் அவர்கள் வழியிருக்கிறார். தங்களுடைய தேசத்திற்கு தேவையான சந்தையை அங்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதன் மூலமாக செல்வங்களை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆக இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கலாச்சார பண்பாடுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மொழியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தாய்லாந்து தன்னை மாற்றிக்கொள்கிறது. எப்படி மாற்றிக்கொள்கிறது என்று சொன்னால், அவர்கள் மற்ற நாடுகளில் அடித்து பிடுங்கியதை, சலுகைகளை எல்லாம் தாய்லாந்து மன்னர்கள் தாங்களாகவே முன்வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக நீங்கள் வாருங்கள், எங்களுடைய தேசத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான இடங்களை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அதன் மூலமாக 2 விதமான மாற்றங்களை தங்களுடைய தேசத்தில் அவர்கள் கொண்டு வருவார்கள். தென்கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் காலனி ஆதிக்கத்தின் கீழ் வருகின்ற பொழுது தாய்லாந்து மட்டும் தன்னை எப்படி காப்பாற்றி கொண்டது என்றால், எந்த காரணத்திற்காக ஐரோப்பிய நாடுகள் மற்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் காலூன்றினார்களோ அதை இங்கே நிகழாமல் தடுப்பதற்காக அந்த நாட்டில் இருந்த மன்னர்கள் எல்லாம் அதற்கு தகுந்த மாரி தங்களை தவமதித்து கொண்டார்கள். மிக முக்கியமாக அன்றைக்கு உலகம் முழுவதும் மிகவும் செல்வாக்காடு இருந்த ஒரு நாடு எது என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் தான். 19ஆம் நூற்றாண்டினுடைய பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலும் உலகம் முழுவதும் மிகவும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆக ஆங்கிலேயர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் முதலில் என்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செய்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் வர்த்தகத்தை மட்டும் நடத்துவதோடு நிறுத்தி கொண்டார்கள். அந்த நாட்டினுடைய அரசியலையோ அந்த நாட்டினுடைய சமூக பிரச்சனைகளிலேயோ அவர்கள் எந்த விதமான தலையீடும் செய்யவில்லை. அதே போல் அந்த சமகாலத்தில் இருந்த எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் குறைந்தபட்சம் தங்களுடைய தேசத்தில் வியாபாரம் செய்வதற்கான சூழல்களையும் உருவாக்கி கொடுத்ததன் மூலமாக அந்த நாட்டில் வேறு எந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா உட்பட எந்த நாடுகளும் காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதை அங்கே அவர்கள் செய்யவில்லை. அதன் மூலமாக அந்த நாடு தன்னை அதிலிருந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து கொண்டது என்பது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றத்திற்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் முன்வந்து உதவி செய்தது என்பது இன்னொரு முக்கியமான காரணம். எப்படி தங்களுக்கு வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களோ அதே போல் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் ஐரோப்பிய நாடுகள் கவனம் செலுத்தியது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆக இந்த வகையில் தங்களுடைய நாட்டை கொஞ்சம் வளைந்து கொடுத்தது மூலமாக, தங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் மாற்றியதன் மூலமாக
ஐரோப்பிய நாடுகளுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து அவர்களை தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் என்று சொல்லலாம். இதன் மூலமாக என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சூழ்நிலைக்கேற்ப தங்களை அமைத்துக் கொள்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரே நேரத்தில் ஒரே விடாப்படியாக இருந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு செய்தியை அப்பொழுது அந்த உலகத்திற்கு தாய்லாந்து சொன்னது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாவது உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பாக ஜப்பான் தான் ஆசிய நாடுகளில் மிகவும் வலிமை வாய்ந்த நாடாக இருந்தது. எல்லா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அது கைப்பற்றி கொண்டிருந்த பொழுது தாய்லாந்தை மட்டும் அவர்கள் விட்டு வைத்தார்கள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் தாய்லாந்து அப்பொழுது ஜப்பானியருடைய ஆதரவு நாடாக தன்னை மாற்றிக்கொண்டது. ஆக இரண்டாவது உலகப் போரின் பொழுது ஜப்பானியர்களுடைய தாக்குதலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய ஆதரவு முழுவதையும் ஜப்பானியர்களுக்கு அவர்கள் வழங்கினார்கள். அதன் மூலமாக தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஜப்பானியர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகாத ஒரு நாடாக தாய்லாந்து இருந்தது என்று சொல்லலாம். இரண்டாவது உலகப் போர் முடிகின்ற பொழுது உலகம் முழுவதும் ஜெர்மனிக்கு எதிராகவும் ஜப்பானியர்களுக்காகவும் எல்லா நாடுகளும் அணிதிரண்டு நிற்கின்ற பொழுது தாய்லாந்தும் அதே போன்று பாதிப்புக்குள்ளாகும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது இரண்டாவது உலகப் போர் முடிகின்ற பொழுது ஜப்பானும் ஜெர்மனியும் தோற்று போய் கொண்டிருக்கிற காலத்தில் யாரெல்லாம் அந்த நாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ அவர்களெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதே போல தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரையிலும் ஜப்பானியர்களுக்கு ஆதரவு நாடாக தாய்லாந்து இருந்தது என்பதனால் தாய்லாந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உடனடியாக தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் மாற்றினார்கள். நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு எத்தனை அரசியல்வாதிகள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அல்லது எத்தனையோ நபர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறது போல தாய்லாந்தும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டது. இதுவரையிலும் ஜப்பானியருடைய ஆதரவு நாடாக இருந்த தாய்லாந்து இப்பொழுது திடீரென்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அமெரிக்க ஆதரவு நாடாக தன்னை அது உருவாக்கி கொண்டது. குறிப்பாக அமெரிக்காவில் இருந்த தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த அமெரிக்க ஆதரவாளர்கள் எல்லாம் தாய்லாந்திற்கு வரவழைத்து அவர்கள் மூலமாக அமெரிக்காவுடன் ஒரு நலர்வை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாக இரண்டாவது உலகப் போருக்கும் பிறகு இந்த நேச நாடுகளுடைய தாக்குதலிலிருந்து தன்னை அது காப்பாற்றி கொண்டு முற்றிலுமாக அதிலிருந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தன்னை அது மாற்றிக்கொண்டது. இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், தாய்லாந்தை பொறுத்தவரையிலும் யார் உலகத்தில் வலிமையானவர்களாக இருக்கிறார்களோ, யார் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தன்னுடைய நண்பர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். உலகத்தில் யார் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள். ஆங்கிலேயர்கள் வலிமையாக இருந்த பொழுது அவருடைய நண்பர்களாக இருந்தார்கள். ஜப்பானியர்கள் வலிமையாக இருந்த பொழுது அவருடைய நண்பர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அமெரிக்கா இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற பொழுது அதனுடைய நண்பர்களாக தன்னை மாற்றிக்கொண்டார்கள். இது தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய தேசத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளையும் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் மிகப்பெரிய அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை அந்த நாடு உணர்ந்திருக்கிறது. அதன் விளைவாக அது தன்னை மாற்றிக்கொண்டு இப்பொழுது அது இன்று வரையிலும் அது அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த தாய்லாந்து வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது வெறும் ஒரு மன்னர்களுடைய வரலாறு மட்டுமல்ல. அந்த மன்னர்கள் தாங்கள் கடைபிடித்த அந்த கொள்கைகள், அந்த கோட்பாடுகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மிக அருமையான ஒரு செய்தியை அவர் சொல்கிறது. வாழ்க்கையில் நாம் முன்னேறுகின்ற பொழுது, நாம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க முயற்சிக்கின்ற பொழுது நாம் சூழலுக்கு தகுந்த மாரி தங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய இது அவசியம். எந்த நேரத்திலும் தன்னுடைய கொள்கையிலும் கோட்பாடுகளும் விடாப்படியாக இருக்கின்ற பொழுது நாம் அதிலிருந்து வெற்றி பெற முடியாது. ஆக கொள்கையிலும் கோட்பாடுகளும் அவசியம்தான். கொள்கையில் தன்னுடைய கொள்கையில் அடிப்படை விஷயங்களை நாம் மாற்றாமல் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அதே விடாப்படியாக இருந்து பிடித்து கொண்டிருக்குமேனால் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது கஷ்டமான காரியமாக ஆகிவிடும். ஆக ஒவ்வொருவருக்கும் தாய்லாந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான செய்தி என்னன்னு சொன்னால், சூழ்நிலைக்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயத்தில் நாணல் போல இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நாணல் எப்படி மழையும் பொழுதும் வெயிலின் காற்றின் பொழுதும் தன்னை வளைந்தும் நெளிந்தும் ஏற்றுக்கொண்டு தன்னை
தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறதோ, ஒடிந்து போகாமல் இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொருவரும் ஒடிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது முன்னேற்றத்தில் இருந்து தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் வளைந்து நினைத்து கொடுங்கள். நம்ம கிராமத்தில் எல்லாருமே சொல்ல, என்னப்பா இப்படி நம்ம வளைஞ்ச அப்படியே ஒரே ஸ்டிப்பாக நிற்கிற, கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போ, அப்பொழுது தான் வாழ்க்கையில் முன்னேற உண்டு. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தாய்லாந்து தன்னுடைய வரலாற்றின் நீண்ட காலம் அதை முக்கியமாக கடைபிடித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தாய்லாந்தினுடைய வரலாறு இன்றைய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தருகிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த வரலாற்று செய்தியோடு உங்களை அடுத்த ஒரு புதிய செய்திகளோடு சந்திக்கவிருக்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது சா. விஸ்வநாதன்.